ஐயா சிவாய நம்ம ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம், வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, ஞானவேல் முருகா. அம்மையப்பன் மாதிரி 2 பேர் வந்திருக்கீங்க, என்னை சோதிக்க வந்திருக்கீங்க. என்ன வேணும் கேளுங்க. சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேங்க. அப்படியாமா? சித்தர்கள்லாம் எப்படி தெரியுமா? நவகோடி சித்தர்கள், 33 கோடி தேவரிசிகள் இருக்காங்க. இங்க வந்து மெயினான அத்தனை சித்தர்கள் நடமாடி இருக்காங்க. நிறைய பேர் சித்தர் சொல்லி ஏமாத்திட்டு திரியுறாங்க. ஒட்டு செடையை வச்சுக்கிட்டு பட்டையை போட்டு கொட்டையை போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சீங்கன்னா அது, இதை வச்சா அப்படி ஆயிடலாம்னா அவங்கள காப்பாற்ற முடியாது. அவங்க எடுப்ப அடுத்தவங்களை காப்பாற்றுவாங்க. மக்கள் விட்டி பூச்சி மாதிரி விழுந்து சாகுறாங்க. நான் சித்தர்னு பட்டனை போய் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. கண்ணுக்கு முன்னாடி நேரா வர்றாங்க, பேசுறாங்க. ஐயா கண்ணீர் வடிச்சு நான் சொல்றேன். இப்ப ஒரு பிள்ளை மாதிரி, பெத்த பிள்ளை கூட நம்ம பார்க்காது. ஆனா அழகு பெத்த பிள்ளை அவன் வந்தான். எதுக்கோ வந்தவனே எங்களை வெளியில போன்னு சொன்னாங்க. புரியுது அவங்களுக்கு? அதே இடத்துல தங்கி இருந்தேன். தூக்கிட்டு வந்த உடனே பேராயிருச்சு. வண்டியை விட்டு இறங்கும்போது கூட்டம் வந்துருச்சு. இறைவனை வந்து வெளியில தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? காரியத்துக்கு பயன்படுத்தா காரியம் முடிஞ்சோன்னா காலை வாரி விட்டுறாங்க. வடலூர் கடலூர் ஆகுது, கடலூர் வடலூர் ஐயா எழுதியிருக்காரு. சதி விரைவில் ஆக போகுது. அங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க. போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் ஆபத்தான நேரத்துல வந்தேன். மறுபடி திருப்பி வந்து முந்தானத்து வந்தேன். ஒரு கோயில் கட்டுறேன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கோயில் கட்டுறாங்க. மனக்கோயில் கட்டுறவனுக்கு இறைவன் கொடுப்பாரு. வேற மாதிரி சம்பாதிக்கிறவன் கோயில் கட்டினா வருமா? பேருக்கும் புகழ் கட்டினா வருமா? எதையும் எதிர்பார்க்க கூடாது. எதையுமே இறைவனை நாடுற எதுவுமே வேணாம். நம்ம எந்த பொருள் நம்ம பொருள் இல்லை. இப்ப யாரோ ஒரு அடியார் வந்தாரு, சொன்ன கொடுத்தேன், வாங்கிட்டு போயிட்டேன். என்ன கொடுத்தேன்? உத்தராட்சி கொடுத்தேன். விபூதி கூட நீங்க கொடுத்தீங்க. நம்ம வச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா ஏதோ வாங்கினா காலில் ஒண்ணா அதை கொடுப்பாங்க, இதை அப்படிலாம் கொடுக்க மாட்டாரு. ஆண்டவனுடைய அருள் இருக்கு. அருள் இருந்தா பொருள் இருந்தோம், பொருள் இருந்தா அருள் வராது. புரியுது அவங்களுக்கு? பணத்தை வச்சுட்டு அலைவான். இறைவனைய வாங்க முடியுமா? சித்தர்கிட்ட மிரட்டினா வருமா? அன்பா பேசுனா வரும். கஞ்சா குடுக்கதான் வருவேன், கவுச்சி தின்னாதான் தெரியுவேன், மட்டன் எல்லாம் 10 பொம்பளைகள் கூட்டி தெரிஞ்சாதான் வருவேன்றல பொய். ஒரு பெண்ணு கணவன் மனைவி கூட அவங்க விருப்பப்பட்டாதான் தொட முடியும். 2 பேரும் நீங்க இருந்து பிள்ளைய பெற்றுக்கிட்டு வளர்த்துட்டு போய் வந்திருக்கீங்க. இவ்வளவுல நீங்க குறைவு கிடையாது. ஆனா என்ன அதுல சாதாரணமா வந்திருக்கீங்க. ஆனா பிறந்து பெண்ணா பிறந்து எல்லா கஷ்டத்தையும் அணைஞ்சு ஒரு வீடியோ சேனல் வந்து நீங்க எடுத்து காட்டணும் என்னன்னு சொல்லி தேடி இருக்கீங்க. இப்ப நம்ம வந்த உங்களுக்கா எதிர்பார்த்தான். அவன் எடுக்க விட்டு வேடி பார்த்தா உலகமே பாக்குது. அது மாதிரி உங்களை உலகமா பார்க்கும். கண்ணகி எங்க இருந்து பிறந்தா? வீரநாச்சியார் எங்க பிறந்தாங்க? இந்திரா காந்தி எங்க பிறந்தாங்க? மதுரை மீனாட்சி எங்க பிறந்தாங்க? ராஜராஜேஸ்வரி எங்க பிறந்தாங்க? அகிலாண்டேஸ்வரி எங்க இருந்து பிறந்தாங்க? புரியுதா உங்களுக்கு? காஞ்சியில யார் பிறந்தாங்க? காமாட்சி எங்க பிறந்தாங்க? காளி எங்க பிறந்தாங்க? எல்லாரு வீட்டுலயும் இப்ப காலியா தான் இருக்காங்க. காளி, மூலி, கல்கத்தா வாலின்னு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அன்பே இல்லை யார்ட்டையும். அப்போ மதிச்சாங்க, மதிக்காம இருக்க 1-2 தப்பு நடந்துச்சு. இப்ப என்னன்னா இப்ப எல்லாமே இலவசனால, இலவசத்தை வாங்கினால மதிக்கிறது இல்ல. நீ வா போன்னு பேசுறாங்க. ஒழுக்கம் கெட்டவங்கிட்ட இருந்தா அந்த ஒழுக்கம் கெட்டவங்க தான் வரும். நல்லவங்களோட பழகுனா நல்லா இருக்கும். எந்த இறைவனும் எல்லாமே குடும்பத்தோட தான் வாழ்ந்திருக்காங்க. தனிச்சு வாழ்ந்தல் பொய் சொல்றாங்க இவங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தர்மம் இருந்து தவம் இருந்து செய்யணும். தவம்னா அப்படி கிடையாது. ஞானத்தோட இருந்து எல்லாருமே இருக்கணும். காகபுஜண்டர் எப்படி புருஷன் முன்னாடி இருந்தா அது மாதிரி எல்லாரும் இறைவன் இருந்திருக்காங்க. அன்னைக்கு குழந்தை இல்லைன்னா இன்னொன்னு கட்டுவாங்க. சொத்துக்காக குழந்தை இருப்பாங்க. மன்னருக்கு 4000-5000 குழந்தை பெற்றுக்குருவாங்க. ஒரு ஆள் பெற்க முடியுமா? அதனால எல்லாருமே வருவாங்க. மன்னருக்கு பிறந்த பிள்ளைதான். கொஞ்சம் திமிரான மன்னருக்கு பிறந்தா திமிரா பேசும். சாந்தமா பிறந்த குழந்தை சாந்தமா பிறக்கும். தாயின் சரியில தாப்புடுதல பிள்ளை எப்படி வரும்? நல்லா வரும். தாய் தாய்ப்பா நல்லா இருந்தா குழந்தை நல்லா வரும். அதுல அபூர்வ சக்தியில குழந்தை ஒரு பிறக்கிறதா தப்பி பிறக்கிறது. முத்து. புரியுதா உங்களுக்கு? எல்லா முத்து ஆகாது, நல் முத்து. சொல்லுங்க, அந்த நல்ல முத்து. அது மாதிரி இறைவனை குழந்தையா பிறக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஞான திசையில பிறக்குன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் பொய். 10 மாதம் பந்தம் வயிற்றுல இருந்து வெளியில வந்து நல்ல நேரத்துல பெற்று நல்ல நேரத்துல எடுத்து வந்தா அந்த குழந்தை நல்ல தெய்வ குழந்தையா வரும். அதான் சித்தர்கள். சித்தர்கள் அப்படிதான் பிறக்கிறாங்க. ஞானத்தால பிறக்கிறாங்க. ஞானத்தை உபதேசம் பண்ணணும். ஞான உபதேசம் பண்ணும்போது அவங்களுக்கு ஞானப்பால் கொடுத்த மாதிரி நல்ல பால் கொடுக்கும்போது நல்ல எண்ணத்துல வளர்க்கணும். தப்பா நினைக்கும் போது தப்பான குழந்தை பிறக்கும். சித்தர்கள் குழந்தைகள் எதுவுமே தேவையில்லை. ஆக எங்க இருந்தோ வந்து எங்கேயோ வந்து இப்படி வந்து வர்றோம். இன்னைக்கு நம்ம உங்களை சந்திக்கும் போது சந்தோஷம் தாய். சித்தர்கள் ரகசியம் சொன்னா சில பேர் தலை தெரிச்சு வச்சிருக்கீங்க, செத்து போயிருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய். ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அன்பால சொல்ல முடியும். மிரட்டினா சொல்ல முடியுமா?
நீ தங்கமாகணும் பொண்ணாகணும் செய்ய முடியுமா? ஆகாயத்தில் கூட்டா முடியுமா? மிரட்டி வாழ்றான், ஏமாத்துறான், பொய் சொல்லி வாழ்றாங்க. அந்த நம்பிக்கை எல்லாரும் இழந்துட்டாங்க. நிறைய பேர் சித்தர் சமாதி ஆகிறேன்னு சொல்லி செத்து போனவங்க எல்லாம் கூட்டு சமாதி வச்சு ஜீவ சமாதினால பொய். ஜீவனை முத்தி அடையதான் ஜீவ சக்தி. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் வந்து அரசியல் தந்திரத்துல ஜாயின் பண்ணா உங்களை வச்சுக்கிறாங்க. முருகா, அரசியலுக்கு ஊடுபடலைன்னா உங்களை ஏதாவது பண்ணி கொன்றுவாங்க. இதான் நடக்குது. திருவண்ணாமலை சுத்தி சித்தர்னு அலையிறாங்க, காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, வேற மாதிரி பண்றாங்க, என்னமோ பண்றாங்க. அன்னதானம் பண்ணா பார்த்தாலே நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்க. ஆனா தப்பா நடக்க கூடாதனாலதான் ஆபத்துக்கு வந்து இப்ப சித்தர்கள் காட்சி அளிச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? நெத்திக்கண் எரிச்சேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நெத்திக்கண் எரிக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. குற்றம் தான் சொன்ன ஊர்ல இருந்து வந்தால் நீ செஞ்சால் தப்பு, நான் செஞ்சால் தப்பு தாயா. மலை மேல அக்குறவங்க மலையை சுத்தி அக்குறவனால தாங்க முடியல. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணாங்க? சிறுநீர், இந்த இடத்துல சிறுநீர் மலை ஜலம் கழிக்கிறதுல நம்ம உட்காந்துருக்கோம் சுத்தம்னு. இப்ப போன ஒரு இடமா சுத்தமே இல்லை. நாட்டத்துக்குள்ள இறைவன் வாழ்றாரு. புரியுதா உங்களுக்கு? சாக்கடைச்சா அப்ப என்ன ஆகும்? அதி விரைவில் பூமாதியை தாங்குமா? அதனால இந்த அழிவு ஏற்படுறது உண்மை. அதுல திரும்பி வர்றவங்க தான் இறைவன். அதான் வழியை காட்டுறதா சித்தங்கள். புரியுதா? சித்தர்கள் சொல்லுவாருங்க, மனித ரூபத்துல மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் படத்தை போட்டு ஏமாத்தி வாழ்ந்துக்கிறீங்க. அந்த யாகம் பண்ண, இந்த யாகம் பண்ணு சொல்லி பொய் சொல்றாங்க. அந்த யாகத்துக்கெல்லாம் வழி இல்லை. இறைவன் அன்பா பேசினா வருவாரு. ஒன்னுட்டையும் சித்தம் இருக்கான், இவன்ட்டையும் சித்தம் இருக்கான், இவன்ட்டையும் சித்தம் இருக்கா, இவங்களும் சித்தம் இருக்காங்க. இவங்க குப்பை இல்லைன்னா காசு, குப்பை இல்லைன்னா வர முடியுமா? அவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, அவருக்கு காசு கிடைக்குதோ கிடைக்கலையோ இறைவன் நாடி வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. கொடுத்த வித்தையை வச்சு பயனடையணும். எம்பெருமான வணங்குறீங்க, உன் தெய்வம் கூட இருக்கு. குலதெய்வம் நல்லா இருக்கணும், வீட்டுல அன்பா இருக்கணும், மனைவி மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் குலதெய்வ வீடு நல்லா இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாடு நகரம் நல்லா இருக்குதான் சித்தர்கள். எனக்கு கொடு, உனக்கு கொடு, ஜாதி வாரியா சித்தர்கள் யாரும் கிடையாது ஐயா. இவங்க ஜாதியை வந்து கட்டி பிடிச்சது எதுக்கு தெரியுமா? ஊழல் இருக்கான்னு. ஊழல் பட்டதான் ஒசத்தின்னு சொல்றான். ஜாதியும் இல்ல, மதம் இல்ல, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இறைவன் எல்லா உருவத்திலே வருவாரு. அசிங்கம் வருவாரு, துணி போடுவாரு, பந்தா பண்ணுவாரு. எங்களுக்கு எதுக்குமே நேரம் இல்லை சாமி. காலையில சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாரும் வாங்கினாங்க. வாங்கின சாப்பாடு கூட கீழே போட மனசு இல்லை ஐயா. புரியுதா உங்களுக்கு? வச்சிருக்கேன், கீழே போட்டா முடியாது, சாப்பிட்டா தூக்கம் வரும். எங்க எப்படி பண்ண முடியும்? கெட்டு போன கீழே போடலாமா? அதனால ஜீவனுக்கு யாருக்கு கிடைக்குதோ தெரியாது. எனக்காக வாங்கி வைக்கல, இங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுன்னு சொல்லும். அதனால இறைவன் அருள்னால நாம வந்து நல்லது செய்ய காத்திருக்கோம். தானத்தில் சிறந்த நிதானம். அன்னதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம். 32 வகை தானத்துல நிதானம் முக்கியம். அதுக்கப்புறம் அன்னதானம். அன்னதானத்தை வாங்கி கொட்டுறாங்க, அலட்சியப்படுத்துறதுனால ஆபத்து வரப்போகுது. பெண்கள் தான் வீட்டுக்கு விளக்கு ஏத்தணும், ஆண்கள் ஏத்தக்கூடாது. இல்லைன்னா ஏத்தினாங்கன்னா சோகமான வாழ்க்கை வாழ்வாங்க. புரியுதா? ஒழுக்கம் இருக்கணும். அதை விட்டுட்டு தண்ணி அடிக்க போவோம், பீடி சிகரெட் ஊதவும், என் சாமி வரல ஓ வரலன்னு சொன்னா அது அக்குறுமம் நடக்கதான் செய்யும். ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கதான் சித்தன். நம்மளே தப்பு பண்ணா அடுத்தவங்களுக்கு சொல்லி இருக்கு எதா இருக்கா? 1000 தப்பு பண்ணிட்டு அந்த பாவத்தை தான் செய்யணும் ஐயா. அதான் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். வென விதைச்சு வென விதைப்பான், தென விதைச்சு தினைச்சு. நல்லது சொன்னா நல்லது இருக்கும். நல்ல தாய் தப்ப நல்ல குழந்தைய பெற்றுட்டா சித்தர்களா வாழ்ந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. அன்பே சிவம், வெற்றிவேல் முருகா, வீரமேல் முருகா. மெய்ஞான சித்தர்குடைய நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.